பறிப்பா. ஸ்ரீலங்காநாதனுக்கு தங்கச்சி அம்மா. ஐயோ கீழே விழுந்துட்டு போ. ஸ்ரீலங்காநாதனுக்கு தங்கச்சி அம்மா. யார் அதுங்க பூ பறிக்கிறது எங்கள் வீட்டிலேருந்து? அக்கா அக்கா என்னக்கா எங்கள் வீட்டிலேருந்து பூ பறிச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் பேர் என்னக்கா? நான் தங்கச்சியும் கூட வீட்டை வந்து பூ பறிக்கிறேன். இல்லை இல்லை, இப்போ நான் உங்கள் பேர் கேட்டேன். உங்கள் பேர் என்ன? என்ற பேர் மிலாக்கா. மிளகாவா? என்ற பேர் மிலாக்கா. மிலாக்கா என்ற உண்மையான பேர் கேட்டிங்கண்டா என்ற பேர் குடமிளகா மூக்கி. ஏன்க்கா குடமிளகா குடமிளகா மூக்கி? எல்லாரும் எனக்கு மூக்கு குடமிளகா மாதிரி இருக்கொண்டு குடமிளகா மூக்கி குடமிளகா மூக்கின்றே சொல்லுவினான். சரியா, எனக்கு அது ஒரு மாதிரி கரைச்சலாக நடந்தது பாருங்க. அதனால நான் குட்டையையும் வீசி போட்டு, குடையையும் வீசி போட்டு, முக்கியையும் வீசி போட்டு, அந்த மிளகாயில் இருக்க மிளை எடுத்துட்டு அக்கா அக்காண்டு நம்மள அதில் இருக்க காவையும் எடுத்து மிளாக்கா என்று வச்சுட்டு அச்சோ பூவெல்லாம் போயிட்டுது. உன்னால பாரு பூவெல்லாம் நான் பிச்சு போட்டேன். நம்ம சாமிக்கு பூ வைக்கணும். பூவெல்லாம் போயிட்டுது. சரி நான் நீ பூ பிடுங்கணும். கூட மரத்தில் பூவே இல்லையே, நான் போட்டு வாரேன். அக்கா அக்கா நில்லுங்க நில்லுங்க இல்லைங்க, இங்கே வாங்களே. ஏன் ரெண்டு பக்கமும் என்ன பூவை வந்து தலைக்கு தானே வைப்பாங்க, நீங்கள் காதுக்குறன்னு வச்சுருக்கீங்க? இதோ ஓ இது என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது, நானும் இப்படிதான் இது வைக்கிறது அழகா இருக்குட்டு கோன் மாதிரி பாருங்கோ, அழகா இருக்கல்லோ. அப்பா என்ன சொல்ல முடியாத அளவு இருக்கு. சொன்னி நம்ம இப்படி வைக்காத, நான் இப்படி வைக்கிறேன். யார் அந்த முட்டா பையன்? அது யார் அந்த முட்டாள் பையன்? அப்படி சொல்லப்படாது. இல்லக்கா இல்லக்கா குட்ட வார்த்தையுங்கோ இப்படி கதைக்க கூடாது பாருங்கோ. இந்த பாய் பூ வைப்ப மாட்டு பார்த்தேன் ரெண்டு பக்கம். இல்லக்கா உங்களால நான் பிரிச்சு போட்டுட்டேன். போங்கோ நான் போட்டு வாரேன். அக்கா நில்லுங்க நில்லுங்க, நான் அப்படி அக்கா நான் அப்படி சொல்லல அக்கா. எந்த முட்டா பைய அழகா இருக்குன்னு மட்டும் சொன்னா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி சொல்றீங்களோ? எனக்கு தெரியும் அப்படிதான் எல்லாம் சொல்லுவீடா. நான் போட்டு வாரேன். அக்கா எங்கக்கா ஓடுறீங்க? இங்க வாங்க. போயிட்டு அம்மா பேசுவா. சரி நான் உங்களுக்கு நிறைய பூ வாங்கி தரேன், கவலைப்படாதீங்க. அம்மா திட்ட மாட்டா. எனக்கு இந்த புருஷனும் இருக்கிறார். மொட்டை வாச நீங்களா? ஓ தெரியுது. அம்மாவும் இருக்கிறோம். எந்த அது பையன் மாட்டிப்பட்ட பையன்? அவன் ஒருவன் கிடக்குறான். சரி விடுங்கோ. அது மூக்குல மூக்குத்தி இப்படி அது பார்த்தீங்களா பாருங்க, இந்த மூக்குங்க அழகு. அதனால கண்ணூர் படக்கூடாது என் அம்மா மாட்டி விட்டவா பாருங்க. நான் போட்டு வரேட்டோ. அக்கா எங்கக்கா ஓடுறீங்க? நேரம் ஆயிட்டது, பொழுது பட்டு வெளியே நிற்க கூடாது. நீ கண்ணு வச்சு போட்டா என்ற மூக்குல என் அம்மா இவன் கண்ணு வைக்கிறா. நீ வெளியே போவாது இருங்க, இப்ப கண்ணு போயிருங்க. வரேன் வரேன். இவள் மூக்கு இருங்க. இப்ப பாருங்க ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு. இல்ல நீங்க துப்புங்க. நான் துப்ப மாட்டேன் அக்கா. இன்னும் எங்க பூவாயிருக்கீங்க, எங்க மேல ஒரு நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லையா? சரி விடுங்க. அக்கா இங்க வாங்க. அதே என்ன பாட்டு பாடினீங்க? என்ன பாட்டு பாடினீங்க? ஓ நீர் வரும்போது கேட்ட நீயும். ஓ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கேட்ட நீங்களோ பாருங்கோ. எனக்கு என்ன பாருங்கோ, குரல் என்றால் எனக்கு மன்னிக்கோணும் ஜானகி அம்மா. அம்மாவை விட மலையாள குரலுங்கோ. அப்படிதான் எல்லாம் சொல்லிவினாம். யார் அந்த முட்டா பைய? என்ன நீங்கள் இல்ல பார்த்தாலும் இப்படியே அக்கா யார் சொன்னாக்கா உங்களுக்கு? அக்கா அக்கா யார் சொன்னா உங்களுக்கு ஜானகி அம்மாவோட பெரிய குரல் உண்டு? காண சித்ரா தேவியை விட இனிமையா இருக்குன்னு சொல்ல வந்தாங்கா. அது சித்ரா தேவி சிலவேல ஜானகி அம்மாவோட பெரிய ஆளாக இருப்பா போல இருக்கு. ஓ அப்படியோ? சரி ஓகே, நான் இப்போ போட்டு வாரேன். எங்க அக்கா அந்த கேலிக்கு கொஞ்சம் அந்த பாட்டோ அந்த பாட்டு உங்களுக்கு வேணுமா? என்ற குரல்ல இருக்கா பாட்டை கிட்ட எல்லாரும் அப்படிதான் பாடி 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 முலக்கா பாடி மிளகா பாடி என்று சொல்லுவீனா. மிளகா இல்ல மிளகா. மிளகா தான். மிளகா ஓகே நான் படிக்கிறேன் கேளுங்க.
ஓகே கடைசியாக பார்த்தியரே பூ இல்லாமல் போயிட்டுது நம்ம குத்தி போட்டுக்கொள்ளவா போடுங்க. கொண்டு படித்தா தான் நல்லா கிடக்கும் என்ன ஓ மாமா இந்த பாவப்பட்ட ஜீவனம் மாட்டப்பட்டுருச்சு. என்ற மூக்குக்கு கண்ணு வருங்கோ அதனால மாட்டி கிடக்குங்க நீங்கள் அப்படி யோசிக்காதீங்கோ சரியோங்கோ மாட்டிட்டேன் படிக்கிறவங்களுக்கு ஸ்ரீலங்காநாதனுக்கு தங்கச்சி ஐயோ நான் தங்கச்சி அம்மா அக்கா 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 நிப்பாட்டுங்க. அது ஸ்ரீலங்கா இல்லக்கா, ஸ்ரீரங்கநாதருக்கு தங்கச்சி அம்மா அப்படில வரும். உமாக்கு பாட்டு தெரியாது எனக்கு சொல்லிதாரியே நீ உங்களோட வீட்டை வந்து ஒரு பூ ஆய்ந்ததா அந்த பூ ஒன்றும் இல்லை இங்கே எல்லாம் அதை கேட்டுக்கு தான் கேட்டு பூவில் ஒன்றும் இல்லை இந்த நீயே வச்சுக்கொள்ளும் இல்லை பூவை ஸ்ரீலங்காநாதனுக்கு தங்கச்சி அம்மா அப்படி தான் படிக்கணும் அதுதான் சரி. உங்களுக்கு தெரியாது நினைச்சியலோ நான் போட்டு வரேன். என்னையா இது எந்த ஹாய் காய்ஸ் இதுதான் உங்களுடைய குடமிளகா முக்கி ஓகே நான் தான் உங்களோட குடமிளகா முக்கி நான் நல்லா இருக்கிறேனா நான் அழகாக இருக்கிறேன்னு சொல்லுவேன் அதை விட என்ற மூக்கு பாருங்க அழகாக கண்ணூருக்கு தான் போட்டிருக்கேன்னு தெரியா. என்னுடைய குடமிளகா முக்கி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.